بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இன்று சூரத்துல் மாயிதாவுடைய 46வது ஆயத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَآتَيْنَاهُ الْإِنْجِيلَ فِيهِ هُدًى وَنُورٌ وَمُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ مِنَ التَّوْرَاةِ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இதற்கு முன்னால் உள்ள ஆயத்துக்களிலே பேசி வருகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் இஞ்சிலை கொடுத்தோம். இஞ்சில் வேதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் வழங்கினோம். ஃபீஹி ஹுதா, அதிலே நேர்வழி இருக்கிறது. வனூர், இன்னும் அதிலே ஒளி இருக்கிறது. வ முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினத் தௌராஹ், அது மாத்திரமல்லாமல் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தௌராத்தை அது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றார். இங்கே முக்கியமாக இஞ்சில் அதற்கு முன்னால் வந்த வேதமான தௌராத்தை உண்மைப்படுத்துகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்காலத்திலே வருவார்கள், அவர்களுக்கு இஞ்சில் வேதம் கொடுக்கப்படும் என்கின்ற செய்தி தௌராத்திலே இருக்கிறது. எனவே இஞ்சில் இந்த வகையிலே தௌராத்தை உண்மைப்படுத்துகிறது. இது முதல் விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், தௌராத் ஒரு இறைவேதம், அது இறைவனிடமிருந்து வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட உண்மையான வேதம் என்பதை இஞ்சில் உண்மைப்படுத்துகிறது. எனவே இரண்டு வகையிலே இஞ்சில் தௌராத்தை உண்மைப்படுத்துகிறது. ஒன்று, தௌராத்தில் எதிர்காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு இஞ்சில் இறக்கப்படும் என்கின்ற செய்தி இருக்கிறது, அதனை இஞ்சில் உண்மைப்படுத்துகிறது. அதேபோன்று இஞ்சில் வேதம், அதாவது தௌராத் வேதம் உண்மையிலே இறை வேதம், அது மூசா நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் என்பதையும் இஞ்சில் உறுதிப்படுத்துகிறது. இதே போன்றுதான் அல் குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது எவ்வாறு சொல்வான்? முஸத்திகுல் லிமா பைன யதைஹி, அதற்கு முன்னால் வந்த வேதங்களை அல் குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. எப்படி உண்மைப்படுத்துகிறது? அந்த வேதங்களிலே குர்ஆன் இறக்கப்படும், இறுதி வேதம் இறக்கப்படும், முஹம்மது நபி அவர்கள் இறுதி நபியாக வருவார்கள் என்கின்ற செய்தி தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களிலே இருக்கிறது. அதனை அல் குர்ஆன் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல் குர்ஆன் இறங்கியதிலிருந்து அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட விடயம் உண்மையாகிவிட்டது. அதுதான் அதற்குரிய அர்த்தம், முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்கள் உண்மையிலே இறைவனால் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது.